வணக்கம். நிறைய தலைப்புச் செய்திகள். மரப்பாலம் மின் நிலையம் சீரமைக்கும் பணியின் பொழுது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த 5 நபருக்கு தலா 10 லட்சம் வீதம் இழப்பீடு தொகை வழங்கினார் முதல்வர் ரங்கசாமி. புதுவையில் வழக்கறிஞர்கள் சங்க தேர்தல் 1033 வழக்கறிஞர்கள் வாக்களிப்பு. 10 ஆண்டுகால காதலித்த பிலிப்பைன்ஸ் நாட்டு பெண்ணை மனம் பிடித்தார் புதுவை இளைஞர். தேங்காய் திட்ட மரப்பாலம் மின் நிலையம் சுற்றுச்சுவர் ஒட்டியுள்ள வாய்க்கால் சீரமைக்கும் பணியின் பொழுது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி இழப்பீடு தொகை வழங்கினார். கடந்த மார்ச் 31ஆம் தேதி புதுச்சேரி தேங்காய் திட்ட மரப்பாலம் மின் நிலையம் சுற்றுச்சூழல் ஒட்டி உள்ள வாய்க்கால் சீரமைக்கும் பணியின் பொழுது எதிர்பாராமல் நடைபெற்ற விபத்தில் உயிரிழந்த பாக்யராஜ், ராஜேஷ் கண்ணன், அந்தோணி சுவாமி, கமலஹாசன், பாலமுருகன் ஆகிய 5 நபர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய், காயமடைந்த சீனிவாசன், பாலமுருகன், குணசேகரன் ஆகிய 3 நபர்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாயும் முதலமைச்சர் ரங்கசாமி இன்று சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் வைத்து வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் பொழுது பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், அரசியல் செயலர் ஆசிஸ், மதோராவ் மோரே, பொதுப்பணித்துறை செயலர் ஜெயக்குமார், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் நீர்ப்பாசன கோட்டம் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் உடனிருந்தனர். பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் சங்க தேர்தல் காலை முதல் தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் தலைவர் பதவிக்கு 6 பேர் போட்டியிடுவதால் கடும் போட்டி நிலவியது. பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கத்திற்கு 2 ஆண்டுக்கு ஒருமுறை தேர்தல் நடத்தப்பட்டு புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்படுவார்கள். அதன்படி கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகளின் பதவிக்காலம் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நிறைவடைந்தது. இதைத் தொடர்ந்து புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்ய தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் வழக்கறிஞர்களுக்கு இடையே பிரச்சனைகள் உருவானது. ஆனால் அதையும் மீறி வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் வாக்காளர் பட்டியலில் குளறுபடி இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற இருந்த தேர்தலுக்கு தடை விதித்து உத்தரவிட்டது. மேலும் நீதிமன்றம் சில வழக்காட்டுதல்களுடன் தேர்தல் நடத்தலாம் என்று அறிவுறுத்தியிருந்தது. அதன்படி பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கம் தேர்தல் புதுச்சேரி ஒருங்கிணைந்தார். நீதிமன்ற வளாகத்தில் உள்ள வழக்கறிஞர் சங்க அலுவலகத்தில் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கியது. மாலை 5 மணி வரை நடைபெற்ற இந்த தேர்தல் மொத்தம் 1033 வழக்கறிஞர்கள் வாக்களித்தனர். தலைவர் பதவிக்கு அண்ணாதுரை, பாலசுந்தரம், பச்சையப்பன், ரமேஷ், சாய் ராஜகோபால், சுப்பிரமணியன் ஆகிய 6 பேர் போட்டியிடுகின்றனர். தலைவர் பதவிக்கு கடும் போட்டி நிலவி வரும் நிலையில் இந்து மதி புவனேஸ்வரி துணைத் தலைவராகவும் மற்றும் 10 செயற்குழு உறுப்பினர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். மேலும் பொதுச் செயலாளர் பதவிக்கு 3 பேரும், பொருளாளர் பதவிக்கு 3 பேரும், இணை செயலாளர் பதவிக்கு 8 பேரும் போட்டியிடுகின்றனர். தேர்தல் நடத்தும் அதிகாரியாக ஓய்வு பெற்ற நீதிபதியும் புதுச்சேரி அரசு சட்டத்துறை செயலருமான செந்தில்குமார் மேற்பார்வையில் நடைபெறும் தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் உடனடியாக வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தேர்தலை முன்னிட்டு நீதிமன்ற வளாகத்தில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. உயிருக்குயிராக 10 ஆண்டு காதலித்த பிலிப்பைன்ஸ் நாட்டு காதலியை தமிழ் பாரம்பரிய முறைப்படி சுற்றமும் நட்பும் சூழ உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் முன்னிலையில் புதுச்சேரி இளைஞரின் திருமணம் அர்ச்சனை தூவி வாழ்த்துக்களுடன் நடைபெற்றது. புதுச்சேரி முதியால்பேட்டையைச் சேர்ந்தவர் வெங்கட்ராமன். பிடெக் படித்த இவர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிவதற்காக பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு சென்ற அவர் அங்கேயே தங்கி பணிபுரிந்து வந்தார். அப்பொழுது பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த கிலேசி பெத் சிமானன் ஒபா என்ற பெண்ணுடன் வெங்கட்ராமனுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறி ஒருவரைக்கொருவர் புரிந்து கொண்டு இருவரும் கடந்த 10 வருடமாக காதலித்து வந்தனர். பின்னர் பணி முடிந்த வெங்கட்ராமன் மீண்டும் சொந்த ஊரான புதுச்சேரிக்கு திரும்பினார். ஆனாலும் 2 பேரும் தொலைபேசி மூலம் பேசி தங்களது காதலை வளர்த்து வந்துள்ளனர். இந்த நிலையில் இருவரும் காதலிப்பதை தங்களது வீட்டாரிடம் தெரிவித்துள்ளனர். இதற்கு இரு வீட்டார்களும் சம்மதமும் தெரிவித்தனர். இதனை அடுத்து 10 ஆண்டு காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையாக முடிவு செய்யப்பட்ட புதுச்சேரியைச் சேர்ந்த வெங்கட்ராமுக்கும் பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த கிலேசி பெத் சிமானன் ஓபாவுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. அதன்படி இன்று புதுச்சேரி முத்தியால்பேட்டை அருள்மிகு பொண்ணு மாரியம்மன் ஆலயத்தில் தமிழ் பாரம்பரிய முறைப்படி திருமணம் நடைபெற்றது. இதில் மணப்பெண் தமிழ் முறைப்படி கூரை சேலை கட்டி புரோகிதர் வைத்த மந்திரங்கள் ஓத சாஸ்திரம் சம்பிரதாயத்துடன் திருமணம் நடைபெற்றது. இதில் இரு வீட்டார்கள், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு மணமக்களை அர்ச்சனை தூவி வாழ்த்தினர். மேலும் திருமணத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு காலையில் உணவு தாம்பலமும் வழங்கப்பட்டது.
பிலிப்பைன்ஸ் நாட்டிலிருந்து பெண்ணின் உறவினர்கள் திருமணத்தை காணும் வகையில் இணையதளம் மூலமாக நேரடி காட்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக பதவியேற்றதை அடுத்து புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வழிகாட்டுதலின்படி பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. பாரத பிரதமர் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றதை அடுத்து புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வழிகாட்டுதலின்படி தொகுதி தலைவர் நாகராஜன் தலைமையில் அஜந்தா சிக்னல் அருகே பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் வெற்றி விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த் பாஸ்கர் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகளான கதிரவன், மாலதி, மஞ்சினி, தேவதானன், சக்திவேல், கார்த்தி, ஹரி மற்றும் சித்ரா, பாக்யா, ராஜேஸ்வரி, பூங்குழலி, முனியம்மா, நித்யா, பூங்கோதை உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். முன்னாள் முதல்வர் RV ஜானகிராமனின் 5ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி மாநிலம் முன்னாள் முதல்வர் RV ஜானகிராமன் 5ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி ஆம்பூர் சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்ட ஜானகிராமன் திருவுருவ படத்திற்கு திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் மற்றும் அவர்களின் குடும்பத்தார் முன்னிலையிலும் திமுகவினர் மலரஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து நெல்லித்தோப்பு தொகுதி செயலாளர் நடராஜன் மற்றும் நிர்வாகிகள் சார்பில் சாரம் லெனின் வீதி சந்திப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா மலரஞ்சலி செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, அவைத் தலைவர் SP சிவகுமார், துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி, சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், மாநில இளைஞரணி அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பர், துணை அமைப்பாளர்கள், தொண்டர்கள் பங்கேற்று நினைவஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் அலுவலகமான லெனின் வீதியோல் RV ஜானகிராமன் 5ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆறுமுகம் தலைமையில் 500க்கும் நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணியின் துணை அமைப்பாளர் சிந்து, தொகுதி பொருளாளர் சத்ரேஷ் குமார், மருத்துவர் அணி செயலாளர் கைலாஷ், தொகுதி துணை செயலாளர் தமிழ்மணி, திமுக இளைஞரணி மாநில துணை அமைப்பாளர் சந்துரு, திமுக மாநில பிரதிநிதி சந்துரு, முன்னாள் திமுக தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் ராமலிங்கம் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடுரோட்டில் இளைஞர் ஒருவர் ஓட்டி வந்த பைக் திடீரென தீப்பிடித்து எரிந்தால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி இந்திரா காந்தி சிலையிலிருந்து புதுச்சேரி நோக்கி சூர்யா என்ற இளைஞர் தனது பைக்கில் வந்து கொண்டிருந்தார். நெல்லித்தோப்பு மீன் மார்க்கெட் எதிரில் வந்த பொழுது அவரின் பைக் திடீரென்று தீப்பிடித்தது. உடனடியாக தனது பைக்கை நிறுத்திய சூர்யா என்ன செய்வதென்று திகைத்து நின்றார். தீ மளமளவென எரிந்தது. அருகில் இருந்த வியாபாரிகள், பொதுமக்கள் தண்ணீர் ஊற்றி அணைக்க முயற்சித்தனர். இதுகுறித்து விளையாண்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து காவலர்கள், தீயணைப்புத்துறை சார்ந்த வாகனம் வரவழைக்கப்பட்டு தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி எடுத்து உடனடியாக தீ அணைக்கப்பட்டு பெரும் விபத்து ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டது. இளைஞர் சூர்யா பைக்கில் பெட்ரோல் டேங்க் முழுவதும் நிரம்பி இருந்ததால் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. நடுரோட்டில் பைக் தீப்பிடித்து எறிந்த சம்பவம் புதுச்சேரியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதிதாக பதவியேற்ற மத்திய அமைச்சருக்கு புதுச்சேரி சபாநாயகர், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரில் வாழ்த்து தெரிவித்தனர். பாரத பிரதமராக 3வது முறையாக பதவியேற்றுக் கொண்ட நரேந்திர மோடியின் அமைச்சரவையில் இடம்பெற்று மத்திய அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்ட மத்திய அமைச்சர்கள் மன்சுக் மண்டியா, கிஷன் ரெட்டி, எல் முருகன், அர்ஜுன் ராவ், மேக்வால் ஆகியோரை புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் செல்வம் தலைமையில் புதுச்சேரி முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலாளர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிச்சர்ட் ஜான்குமார், VP ராமலிங்கம், புதுச்சேரி பாஜக மாநில செயலாளர்கள் ஜெயக்குமார் ரெட்டியார், ரத்தனவேல், மாநில விவசாய அணி தலைவர் ராமு ஆகியோர் நேரில் சந்தித்து மத்திய அமைச்சர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தை வாரிசுதாரர்கள் நலச்சங்கத்தினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சுகாதாரத்துறை ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக நிரப்பப்படாமல் உள்ள கருணை அடிப்படையில் வழங்கப்படும் வாரிசுதாரர் பணி நியமனத்தை விண்ணப்பதாரர்கள் அனைவருக்கும்
ஒருமுறை தளர்வு அளித்து பணி வழங்க நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் ஆலோசனையின் பெயரில் இன்று சுகாதார இயக்குநர் அலுவலகம் வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் டேவிட், துணை ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் ஊழியர்கள் பல கலந்து கொண்டனர். வானில் ஒரே வரிசையில் காணப்பட்ட 6 கோள்களை சிறப்பு தொலைநோக்கி மூலமாக சிறுவர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். இதனை மொபைல் போன் மூலம் ஸ்கைப் வியூ லைட் என்ற செல்ஃபி மூலம் 6 கோள்கள் எந்த நட்சத்திரம் மண்டலத்தில் இருக்கின்றன என விளக்கப்பட்டது. வானத்தில் சனி, நெப்டியூன், செவ்வாய், யுரேனஸ், புதன், வியாழன் ஆகிய 6 கோள்களும் கடந்த 3ஆம் தேதி முதல் நேற்று 9ஆம் தேதி வரை காணப்பட்டது. அதனை காண புதுச்சேரி அறிவியல் இயக்கம் சார்பில் கடற்கரை காந்தி சிலை அருகே சிறுவர்கள் பொதுமக்கள் பார்க்க நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டது. அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரை சிறுவர்கள் ஆர்வமுடன் வந்து சிறப்பு தொலைநோக்கி வழியாக கண்டு ரசித்தனர். இதுகுறித்து அறிவியல் இயக்க துணைத் தலைவர் ஹோமவதி கூறுகையில், நேற்று ஒரே வரிசையில் வானத்தில் 6 கோள்கள் காணப்பட்ட நிகழ்வை மொபைல் போன் மூலம் ஸ்கை வியூ லைட் என்ற செயலி மூலம் 6 கோள்கள் எந்த நட்சத்திரம் மண்டலத்தில் இருக்கிறது என விளக்கப்பட்டது. இதுபோன்ற நிகழ்ச்சி வரும் ஆகஸ்ட் 28ஆம் தேதி, அடுத்த ஆண்டு ஜனவரி 18, பிப்ரவரி 28, ஆகஸ்ட் 29 ஆகிய நாட்களில் நடைபெறும். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அறிவியல் இயக்க தலைவர் மதிவாணன், பொதுச் செயலாளர் முருகவேல்ராஜ், பொருளாளர் ரமேஷ், ஆலோசகர் சேகர், உறுப்பினர் விஜய், கணபதி ஆகியோர் செய்திருந்தனர். காரைக்காலில் பிட்னஸ் ஜோன் சார்பில் மிஸ்டர் சவுத் இந்திய ஆணழகன் போட்டி நடைபெற்றது. இதில் தமிழகம், புதுச்சேரி என 5 மாநிலத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் பிட்னஸ் ஜோன் சார்பில் கடற்கரை மேடையில் இந்த ஆண்டிற்கான மிஸ்டர் சவுத் இந்திய ஆணழகன் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் தமிழகம், புதுச்சேரி, ஆந்திர, கர்நாடகா, கேரளா என 5 மாநிலங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டியானது எடை பிரிவிற்கு தகுந்தாற்போல் 6 கட்டங்களாக நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்கப்பணம் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்த ஆண்டிற்கான மிஸ்டர் சவுத் இந்தியா பரிசை ஓவரால் சாம்பியனாக மதுரையைச் சேர்ந்த துரை முதல் பரிசை தட்டிச் சென்றார். மேலும் ஆணழகன் போட்டியை காண ஆண்கள், பெண்கள் என ஏராளமான ரசிகர்கள் கடற்கரையில் குவிந்திருந்தனர். நோயாளியின் பாதுகாப்பு மற்றும் மருத்துவ பராமரிப்பு ஆகியவற்றில் புதுவை சுகாதாரத்துறை உயர் தரத்தை நிலைநிறுத்தி வருகிறது எனவும், இந்த நம்பிக்கை பொதுமக்கள் மற்றும் ஊடகங்களுக்கு இருக்க வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை இணை இயக்குநர் ஸ்ரீ ராமுலு தெரிவித்தார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், புதுச்சேரி ராஜீவ் காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் அண்மையில் வழங்கப்பட்ட அமாக்ஸ்லின் உலர் பவுடர் மருந்தின் காலாவதி தேதி ஜூன் 30ஆம் தேதி இருந்தது. ஆகவே குறிப்பிட்ட காலாவதி தேதிக்கு முன்னர் தான் மருந்தின் செயல்திறன் மற்றும் நுகர்வுக்கான பாதுகாப்பு முற்றிலும் உறுதி செய்யப்பட்டது. மருந்தின் காலாவதி தேதியானது முழு ஆற்றல் மற்றும் பாதுகாப்புக்காக உற்பத்தியாளராக உத்தரவாதம் அளிக்கப்பட்ட காலக்கெடுவை குறிப்பதாக உள்ளது. ஜூன் 24 என மருந்து லேபிளில் குறிப்பிடும் பொழுது அது அந்த குறிப்பிட்ட தேதி வரையில் இருக்கும். நோயாளியின் பாதுகாப்பு மற்றும் மருந்து பராமரிப்பு ஆகியவற்றில் புதுவை சுகாதாரத்துறை உயர்தரத்தை நிலை நிறுத்தி வருகிறது. இந்த நம்பிக்கை பொதுமக்கள் மற்றும் ஊடகங்களும் இருக்க வேண்டும். அனைத்து மருந்தகங்களும் அரசின் அங்கீகாரம் பெற்ற ஆய்வகங்கள் தரம் மற்றும் ஆற்றல் குறித்து சரியான சோதனைக்கு பிறகே கொள்முதல் செய்யப்படுகின்றன. அனைத்து மருந்துகளின் கையிருப்புகளின் காலாவதி தேதி தகுந்த நேரத்தில் சரிபார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் எதிர்காலத்தில் மருந்தின் தேவைகளுக்கு தெளிவான அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கையை சுகாதாரத்துறை மேற்கொண்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் திமுக இளைஞர் அணி சார்பில் நடந்த கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் திமுக இளைஞர் அணி சார்பில் கருணாநிதி நூற்றாண்டு விழா ஐவர் கால்பந்து விளையாட்டுப் போட்டி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் நேற்று முன்தினம் துவங்கியது. மாநிலம் இளைஞர் அணி துணை அமைப்பாளர் நிதிஷ் ஏற்பாட்டில் நடந்த போட்டியில் புதுச்சேரி, கேரளா, தமிழகத்தின் சென்னை, திண்டிவனம், கடலூர், எண்டியூர், கோவளம், சேலம் உள்ளிட்ட இடங்களில் இருந்து மொத்தம் 52 அணிகள் பங்கேற்றன. இதில் முதலிடத்தை கோரிமேடு பிளே மேக்கர்ஸ் அணியும், திமுக அணி 2ஆம் இடத்தையும், பிளே மேக்கர்ஸ் 3ஆம் அணி 3ஆம் இடத்தையும் பிடித்தது. கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா நேற்று மாலை 7 மணிக்கு நடந்தது. விழாவிற்கு சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமை தாங்கினார். மாநில அவைத் தலைவர் சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில அவைத் தலைவர் சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள்
அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி வரவேற்றார். இவ்விழாவில் தமிழக திமுக கொள்கை பரப்பு செயலாளர் சபாபதி மோகன் கலந்து கொண்டார். முதலிடத்தை பிடித்த அணிக்கு ரூபாய் 25,000, இரண்டாம் இடம் பிடித்த அணிக்கு ரூபாய் 15,000, மூன்றாம் இடம் பிடித்த அணிக்கு ரூபாய் 10,000 மற்றும் கடையும் சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தார். இந்த போட்டியை மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர்கள் தாமரை கண்ணன், ரெமிட் எட்வின், தமிழ் பிரியன், உத்தரம், பஜிலுதீன், மாநில அயலக அணி துணை அமைப்பாளர் சிவா, உப்பளம் தொகுதி துணை செயலாளர் ஆரோக்கியராஜ், நிர்வாகிகள் ராஜா, ராஜி, ரமேஷ், கல்யாணசுந்தரம், சுரேஷ் ஆகியோர் ஒருங்கிணைப்பு செய்தனர். ஆரோவில் அருகே பிரதமர் மோடி 3வது முறையாக பதவியேற்பதையொட்டி தன்னார்வலர்கள் சார்பில் மரக்கன்று வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்திய நாட்டின் 3வது முறையாக நரேந்திர மோடி நேற்று டெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவனில் பதவியேற்றார். இதையடுத்து ஆரோவில் அருகே முரட்டாண்டி சுங்கச்சாவடி அருகே தன்னார்வலர் டாக்டர் நரேஷ் ராம் தலைமையில் பொதுமக்களுக்கு மரக்கன்று வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட அரிய வகை மரக்கன்றுகளை பொதுமக்களுக்கு வழங்கி கொண்டாடப்பட்டது. சேந்தனூர் கிராமத்தில் அமைந்துள்ள பாலமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நெட்டப்பாக்கம் அருகே உள்ள தமிழக பகுதியான சேந்தனூர் கிராமத்தில் எழுந்தரில் உள்ள ஸ்ரீ பாலமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், வாஸ்து சாந்தி முதல் 2, 3 மற்றும் 4ஆம் யாக காலை பூஜைகள் ஆகியன நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக காலை 10 மணிக்கு கடம் புறப்பாடு நடைபெற்ற முத்துமாரியம்மன் விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. இவ்விழாவில் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஸ்ரீ கணபதி, பாலமுருகன், நவகிரகம் உள்ளிட்ட பரிகார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் சேந்தனூர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை விழா குழுவைச் சேர்ந்த சண்முகம், செந்தில், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் குமரவேல், ஊராட்சி மன்ற உறுப்பினர் தமிழ்வேல், மணிவண்ணன், வார்டு உறுப்பினர் தவமணி, முன்னாள் வார்டு உறுப்பினர் முருகன் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். இரவு முத்துமாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்ட வீதி உலா நடைபெற்றது. இருதய ஆண்டவர் பசிலிக்காவில் 117ஆம் ஆண்டு பெருவிழாவையொட்டி தேர்பவனி நடைபெற்றது. புதுச்சேரி சுப்பையா சாலை ரயில் நிலையம் அருகே தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா உள்ளது. ஆலயத்தின் 117ஆம் ஆண்டு பெருவிழா கடந்த மே 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து கடந்த 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை திருப்பலி நிகழ்ச்சி நடைபெற்றது. முக்கிய விழாவான ஆடம்பர தேர்பவனி நேற்று மாலை 6:30 மணிக்கு முக்கிய வீதிகளின் வழியாக சென்றது. இந்நிகழ்ச்சியால் செங்கல்பட்டு மறைமாவட்ட பேராயர் நீதிநாதன், தூத்துக்குடி மறைமாவட்ட பேராயர் இவோன் அம்ரோஸ் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். விழா ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6,570 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 93 ரூபாய் 20 காசுகள். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மரப்பாலம் மின் நிலையம் சீரமைக்கும் பணியின் பொழுது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த 5 நபருக்கு தலா 10 லட்சம் வீதம் இழப்பீடு தொகை வழங்கினார் முதல்வர் ரங்கசாமி. புதுவையில் வழக்கறிஞர்கள் சங்க தேர்தல் 1033 வழக்கறிஞர்கள் வாக்களிப்பு. 10 ஆண்டுகால காதலித்த பிலிப்பைன்ஸ் நாட்டு பெண்ணை மனம் பிடித்தார் புதுவை இளைஞர். காரைக்காலில் மிஸ்டர் சவுத் இந்திய ஆணழகன் போட்டி 200க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கேற்பு. மருந்து பாதுகாப்பில் புதுவை சுகாதாரத்துறை உயர் தரத்தை நிலைநிறுத்தி வருகிறது. மாநில சுகாதாரத்துறை இணை இயக்குனர் ஸ்ரீ ராமுலு தகவல். இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.